5ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இங்கே சொல்லப்படுது பாருங்க. அது என்ன வார்த்தை? துர் இச்சை அப்படிங்கிற வார்த்தை. ஆங்கிலத்தில் ஈவில் டிசைர்ஸ்னு வருது. ரொம்ப பழைய டிரான்ஸ்லேஷனில் கேஜேவியில் ஈவில் கான்கியூபிசன்ஸ்னு வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் ஈவில் டிசைர்ஸ்னு வருது. ஆனால் அந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாமே போதாது, சரியில்லை. ஏனென்று சொன்னால் அது கிரேக்க மொழியில் எபிதீமியாங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அந்த வார்த்தை ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை மொழிபெயர்க்கிறது. அதை மொழிபெயர்க்க முடியாமல் தான் என்ன பண்ணிட்டாங்க, துர் இச்சைன்னு தமிழில் சொல்லிட்டாங்க, இங்கிலீஷில் ஈவில் டிசைர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது சரியான மொழிபெயர்ப்பே கிடையாது. ஏன்னா துர் இச்சை அல்லது ஈவில் டிசைர்ஸ்னால் என்ன நினைவுக்கு வருது நமக்கு? தவறான ஆசைகள், தவறான ஆசை இச்சைகள் அப்படின்னு தான் மனசில் வருது. ஆனால் இது அதை சொல்லலை. இது என்ன சொல்லுது? ஏதோ ஒரு காரியத்தின் மேலே அளவு கடந்த, வைக்கக்கூடாத அளவுக்கு ஆசையை வைக்கிறது. அளவு கடந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஆசை, அளவு கடந்த ஆசை, வைக்கக்கூடாத ஆசை, அது நிமித்தமாக அந்த காரியத்தை வைக்கக்கூடாத இடத்துல கொண்டு வந்து வச்சிடுறது. அதை பற்றி சொல்லுது. ஒரு காரியத்தின் மேலே அது நல்ல காரியமாகவே இருக்கலாம், அது மேலே வைக்கக்கூடாத அளவுக்கு ஆசையை வச்சது நிமித்தமாக தீமையாக மாறுகிறது, அது ஈவிலாக மாறுகிறது. தமிழில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின். அந்த மாதிரி அதுதான் அது. நல்ல காரியத்தை கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம அதை கொண்டு வந்து ஒரு பெரிய இதில் வச்சு அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டா அது தவறானதாயிருது. அதைத்தான் பாருங்க இங்கே விக்கிர ஆராதனைன்னு கூட சொல்லுது. சொல்லியிருக்கு பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனையான பொருள் ஆசை ஆகியவைகளை உண்டு பண்ணுகிறவங்களை அவைகளை அழித்து போடுங்கள். விக்கிர ஆராதனையான பொருளாசைன்னு சொல்லியிருக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்க, பொருளாசை தான் விக்கிர ஆராதனைன்னு சொல்லுது வேதம், பொருளாசையை மட்டும்தான் விக்கிர ஆராதனைன்னு சொல்லுது. நிறைய போதனைகள் இப்படி நடக்குது, பொருளாசை தான் விக்கிர ஆராதனை அப்படின்னு. பொருளாசையை மட்டும் சொல்லலைங்க, எல்லாமே விக்கிர ஆராதனை தான். வேத வசனம் விக்கிர ஆராதனை பற்றி எப்படி போதிக்குது? வெறும் ஒரு சிலையை வச்சு வணங்குறது இல்லை விக்கிர ஆராதனை. வேத வசனத்தின்படி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிர ஆராதனை என்று வேதம் போதிக்கிறது. அப்படிதான்